ஸ்டே அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஃபைனலாக டெல்லிக்கு. டெல்லியில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஆனால் கன்ஃபார்மாக டெல்லியில் ஸ்டே ஒரு நாளாக 2 நாளாக தான் தெரில. காலைல டைமு 6:20 ஆகுது. 6:20 கிளம்புனா 3 hours தான் காட்டிருந்துச்சு. 220 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்ராலேருந்து டெல்லி. 3 hours தான், 3.15 hours தான் கூகுள்லேயே போட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு 245 230 போயிடலாம். 230 hours போயிடலாம், ரீச் ஆகிடலாம். ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் வே தான். ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பைபாஸு போய் பார்ப்போம் ஹைவேவா எப்படி இருக்குன்ட்டு. ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் ரூம் இருக்கிற ஏரியா. 7:27 7:30 கிட்ட ஆகுது. நேராக போவோம் டுவர்ட்ஸ் டெல்லி. பர்ஸ் இருக்கு. நேராக போகிறோம். டெல்லியில் போயிட்டு நடுவில் ஒரு டீ பிரேக் எடுப்போம் கன்ஃபார்மாக. ஒரு 100 kilometers அங்கே ரூம் பார்த்துருவோம். எங்கே தங்குறதுன்னு அங்கே முடிவு பண்ணிப்போம். கரெக்டாக உட்காரு. நேராக போக வேண்டியதுதான். ஆக்ரா நல்லா தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. ஐ லவ் ஆக்ரா. இங்கே தான் வந்த வேகத்துக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியை போட்டேன். ஆக்ரா வந்த வேகத்துக்கு சும்மா நைட் அவுட்டு. சென்னையில் மட்டும் தான் பண்ணணுமா என்ன? நாங்கள் யூபியிலே நைட் அவுட் பண்ணுவோம். நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்துட்டு, சாப்பாடு கடைனா ஃபுல்லாக திறந்துருக்கு 2 மணி வரலாம். இங்கே நார்மலாக எல்லாம் பேக்கரி சாப்பாடு கடை எல்லாமே 2 மணி வரலாம் திறந்துருக்கு. சரின்ட்டு போய் சாப்பிட்டு ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே வந்தேன். ஆக்ரா வந்த வேகத்துக்கு அந்த நைட்டு 12 மணிக்கு தான் 12:30 ரூம் செக்இன் பண்ணேன். ஒரு 1:15 வெளில கிளம்பி சாப்பாடுலாம் வாங்கிட்டு கேஎஃப்சி மெக்டிலாம் திறந்துருந்துச்சு. போயிட்டேன் நேராக கேஎஃப்சி உள்ள. சாப்பாடு இருக்கிறான்னு கேட்டேன். இல்லை க்ளோசிங் டைம் அப்படின்ட்டான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் கேஎஃப்சியை கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு. அதாவது நைட்டு மிட் நைட்டு ஒரு 1 o'clock 12:30 அந்த டைமில் நம்ம போயிருந்தால் கேஎஃப்சி மெக்டிலாம் கிடச்சிருக்கோம். ஹைவே ஃபைனலாக ஏரியாச்சு. இதான் நினைக்கிறேன் அந்த ஹைவே. நான் யமுனா ஹைவேன்னு நினச்சேன். யமுனா ஹைவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது சரியாக தெரியல எனக்கு. ஆனால் ஒரு டோல்கேட்டில் மட்டும் நான் விசாரித்ததுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு ப்ரோ கிட்ட விசாரித்தேன். அவர் டெல்லி ஆக்ரா டெல்லி தான் எக்ஸ்பிரஸ் வே. வெல்கம் டு ஆக்ரா இன்னர் ரிங் ரோடு எக்ஸ்பிரஸ் வே. அந்த ரோட்டில் டோல்கேட் வாங்குவாங்க பைக்குக்கும். அது 40 ரூபா 50 ரூபாலாம் இல்லை, 280 ரூபாவோ எவ்வளோ சொன்னார். ஆனால் சரியாக தெரியல. நம்ம போனால் தான் நம்மளுக்கு என்ன கதைன்றது புரியும். வாங்க பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. வெல்கம் டு யமுனா எக்ஸ்பிரஸ் வே. இதுதான் போல். நான் சொன்னது கரெக்டு தான். இதுதான் யமுனா எக்ஸ்பிரஸ் வே. இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது போல். ஆனால் இங்கே டோல்கேட்டில் இந்த ரோட்டுக்கு தான் டோல்கேட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். 4 லேன் போட்டுக்கிறானோ. சர்வீஸ் லேனே ஒரு லேன் ஈக்குவல் டு ஒரு லேன் தான் இருக்குது. 4 லேன் போட்டிருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது ரோடு. சூப்பராக. கார் ஏதாவது ஒரு ஃபிட்டான கார்லாம் மாட்டிச்சு விட்டு காலை கிளப்பிக்கிட்டு போகலாம். விட்டு நான் அடிக்கலாம் கார்லாம் கிடச்சிச்சுன்னா. ஒரு நல்ல சூப்பர் பைக் இருந்தாலே லாக் பண்ணி பார்க்கலாம். என் கையில் 400லாம் இருந்துச்சுன்னா இந்த ரோட்டில் நான் 150 180 லாக் பண்ணி பார்த்துருப்பேன் கன்ஃபார்மாக. பைக்குக்கு காசு போட்டிக்கிறானோ பார்த்தியா? 205 145 தெரில. இந்த டோல்கேட் தான் யமுனா எக்ஸ்பிரஸ் வே தான் இது. பைக்குக்கு எவ்வளோ போடுறானுங்கன்னு பார்ப்போம். 205 ஒன்று போட்டுருந்துச்சு, 145 ஒன்று போட்டு இருந்துச்சு. என்ன கதைன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் ஒரு கேடு இங்கே.
டோல்கேட்டை பார்த்தாலும் எல்லாரும் ஸ்லோவாக்க போகிறானோ. 140 150 வர போகிறானோ டோல்கேட்டு கிட்ட. பொறுமையாக தானே வர போகிறானுங்க எல்லாரும். ஸ்பீட் பிரேக் வேறு. எதிரா பைக் லைனு யாரா நீங்கள் நம்மளை போட்டு கிறுக்கலாறீங்க. இந்த இருக்கா பைக் லைன், நான் தான் பார்க்கலையோ. பைக்கு கண்ட்ரோலடா, வாங்குங்க ஜம்முண்டு ஜாலியாக இருங்கடா. பாய் டெல்லி. How much? 200. 205. அநியாயம்டா. இதுக்கு தான் இந்த பேக்கு ஜம்முன்னு மாட்டிக்கலாம் ஃப்ரண்ட்டில். TN09 CX 3516. என்னடா சொல்கிறான்? ஓகே. அதான் என்ன கதைன்னு தெரியல மாப்பிள்ள. ஃபியூல் வேற இல்லை, ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதாவது கரெக்டாக 3 லிட்டரு இருக்குது. 80 பிடிச்சி போனால் ஒரு 90 கிலோமீட்டர் தரேன்னு வையன். 80 பிடிச்சி போக மாட்டேன். ஆனால் நான் சும்மா இருக்காத சொல்லி எனக்கு கூகுளில் பாரு நெக்ஸ்ட் ஃபியூல் ஸ்டேஷன் எங்கேண்டு. 205 ரூபா வாங்குறானுங்க, அநியாயம். ஆனால் 205 ரூபாய்க்கு பைக்குக்கு வாங்க தேவையில்லை, காருக்கு வேணால் வாங்கலாம். பைக்குக்கே 205 ரூபானா காருக்கு 500 ரூபா வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன கதனே தெரியல. காருக்கு போட்டு இருந்துச்சு, நான் பார்க்கல, கவனிக்கல. ஆனால் 4 ரோடு கொடுத்துருக்கானுங்க, வச்சுக்கிட்டு வளரலாம். கார்லனா அந்த லெஃப்ட் காலை தூக்கி மடிச்சு சீட்டில் வச்சுட்டு ஒரு செங்கல் இருந்தால் செங்கலை தூக்கி ஆக்சிலேட்டரில் வச்சுட்டு அப்படியே உட்காந்தான்னு வச்சிங்களேன், வேலை முடிஞ்சிடும். வேற மாதிரி போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. பைக் லைனே இதுவும் லெஃப்ட் சைடில் எவ்வளோ பெருசாக ஒரு ஈக்குவல் டு கார் லைனு ட்ரக் லைனு கொடுத்துருக்கானுங்க. பைக் லைனுக்கு இதுதான் லெஃப்ட் சைடில் தான் பைக் லைனா. அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 லைனு 4 லைனு யமுனா எக்ஸ்பிரஸ் வே. வேறு மாதிரி தான் ரோடு. நைட்லலாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஃபைனலாக ஆஃப்டர் ஒரு 45-50 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பங்க்கு. என்ன செய்கிறது, வேறு வழியே இல்லாமல் 85-90 பிடிச்சே வந்தேன். 90 கூட மோஸ்ட்லி வரல, 80 to 90 தான். இங்கே பங்க் இருக்க பெட்ரோல் இருக்கணும் இங்கே. வேற மாதிரி 104 ரூபா தான் இங்கேயும். பை ஃபுல். அங்கே ஏன்டா ஃபியூல் போடலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதே ரேட்டு தாங்க. 104 ரூபா 90 காசு, 105 ரூபா. ஃபுல் enough. 1278 12.19 லிட்டர்ஸ். யூபிலாம் பாரு, இது யூபியா என்னன்னு தெரியல. யூபியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. நோ டேப். எதிரா பைக் லைன். அடுத்த டோல்கேட்டு இங்கே சீட்டை காட்டிட்டு போக வேண்டியது தான்.
காசு கிட்ட செருப்பத்துக்கு அடிப்பான். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. யாரா ஸ்கேன் பண்ணுங்க சார், திறந்து விடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. அந்த டோல்லேருந்து இந்த டோலுக்கு பொறுமையாக தான் வந்தேன். ஒரு அதான் பெட்ரோல் ஃபியூல் இல்லையே, 80 85 90 இவ்வளோ தான் பிடிச்சி வந்தேன். இனிமேல் விட்டு ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு போக வேண்டியது தான். டீ கடை மஸ்ட்டு. இந்த டீக்கு இப்போ டீயை குடிச்சு கிலோ ஓட்டலாம். துபாயில் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்கா? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கல்லாம் வச்சு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காருல்ல போலீஸ்காரன், அப்புறம் ஃபார்மலில் இருக்காரு. நேற்று தாஜ்மஹால் கிட்ட இந்த மாதிரி கப்பலில் தான் குடித்தேன். அது வந்து தூக்கி போட்டுரும் அப்படின்ட்டான். அது சரி, வேற மாதிரிடா. ஃபைனலாக கிளம்பியாச்சு. இதோட டெல்லி தான். இந்த கடை தான். கச்சோடி ஹவு மச்சுன்னு கேட்டால் மோமோஸை கை காட்டுறான். யாரா நீ? ஹவு மச்சுன்ற வார்த்தை கூட மாட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நேராக போக வேண்டியது தான். ஒரு ½ அன் ஹவர் இருந்திருப்பேன் இந்த கடையில். அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் குத்து டெல்லி. சீட்டுங்க, சீட்டு இங்கேயும் இந்த சீட்டை கட்டிட்டு போயிடலாமோ? மொத்தமாக 200 கிலோமீட்டருக்கு 200 கிலோமீட்டருக்கு 1 ரூபான்ற கணக்கு வச்சுக்கிறானுங்க போல. வேலை முடிஞ்சு அவ்வளோதான். இதோட லாஸ்ட் டோலு. இது 3வது டோலு யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை. இதுதான் லாஸ்ட் டோலுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா அப்போயே வந்து டெல்லிக்கு 70 கிலோமீட்டரோ 80 கிலோமீட்டரோ போட்டுருந்துச்சு இப்போ லெஃப்ட் சைடில் போட்டில். இது டெல்லி நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். சிட்டி வந்துடுச்சா அந்த பேக் என்னை அப்செட் பண்ண இப்போ அடிக்க அடிக்க ஃப்ரண்டில் ஓடிடும். கரகரண்டு தான் இருக்குது டெல்லி டிராஃபிக்காக. ஸ்பீடாகவும் போக மாட்டேங்கிறானோ, நம்மளையும் போக விட மாட்டேங்கிறானோ. இந்த ஃபிகரை பற்றியா? வண்டி ஓட சொன்னா உருட்டுது. இளநி ஏய் கோலார் கோலார்.
போலீஸ்காரர் கூட ஏதோ பஞ்சாயத்து போல. இங்கே இருக்கோம்னா ஜாலியாக இருப்பானோ. ஏன் நினச்சா காஷ்மீர், நினச்சா மணாலி, நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி. அந்த கிலோமீட்டர் அதோட கம்மியாக தான் வரும். என் ஊர்லேருந்து ஊட்டிக்கே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கம்மி தான், ஒரு 400 500 நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்லியிலேருந்து மணாலி 500. ஜாலியாக போய்ட்டு வருவானுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி வந்தாச்சு. நம்ம இதுதான் ரூமை பாருங்கள். டெல்லி வந்தாச்சு. அந்த வாரத்துக்கே ஒரு 4 hours ஆயிடுச்சு. ஃபுல் டிராஃபிக் சிட்டி உள்ளே வந்தோன்னே. நான் சிட்டி உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து ஏர்போர்ட் கிட்டே ரூம் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.